அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நமது நபி வழி வீடியோவில் இன்று நாம் பார்க்க இருப்பது புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பை பற்றி தான். தியாகத் திருநாளை பற்றி. யாருடைய தியாகம்? ஒரு தந்தையின் தியாகம், ஒரு தாயின் தியாகம், ஒரு பிள்ளையின் தியாகம். ஒரு தந்தையின் தியாகம் தன்னை படைத்த இறைவனுக்காக வீட்டை துறந்து, நாட்டை துறந்து, கொடுங்கோலனான அரசனால் நெருப்பில் போடப்பட்டு 80 வயதில் அபூர்வமாக கிடைத்த தன் ஆருயிர் பாலகனை 1 வயதிலேயே பிரிந்து 10 வயதான பிள்ளையை அல்லாஹுவுக்காக அறுத்து பலியிட துணிந்தார்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த தந்தையின் தியாகத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய மாதம்தான் சிறப்பான இந்த துல்ஹஜ் மாதம். தாயார் அன்னை ஹாஜரா அம்மையார் 1 வயது குழந்தையோடு ஆளரவமற்ற பாலைவனத்திலே விடப்பட்டு குழந்தையின் தாகம் தீர்ப்பதற்காக குழந்தை கதற கதற பதைபதைக்கும் வெயிலிலே பதைக்கும் நெஞ்சத்தோடு சபா மலைக்கும் மருவா மலைக்கும் மாறி மாறி ஓடிய அந்த தாய் அதன் பிறகும் தன் பிள்ளையை அறுத்து பலியிடப் போகிறார் தன் கணவர் என தெரிந்தும் அல்லாஹுக்காக தன்னை படைத்த இறைவனின் கட்டளைக்காக பொறுமை காத்த அந்த தாயின் தியாகத்தை நினைவு கூறும் மாதம்தான் இந்த துல்ஹஜ் மாதம். தன் 1 வயதிலே தன்னை தனியே பாலைவனத்தில் தவிக்க விட்டு சென்ற தந்தை தன் 10வது வயதில் பார்க்க வந்திருக்கிறார்களே என்று மகிழ்ச்சி அடைய முடியாமல் தன்னை அறுத்து பலியிடவே வந்திருக்கிறார்கள் என தெரிந்தும் ஆத்திரப்படாமல், தந்தையே, தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமை உடையவனாக காண்பீர்கள் என்று கூறிய அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைத்து பார்க்கக்கூடிய மாதம்தான் இந்த துல்ஹஜ் மாதம். அல்லாஹுவே மகத்தான தியாகம் இது என மலக்குமார்களிடம் பெருமையை பாராட்டிய பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹீமே, உங்களின் தியாகத்தை நாம் பொருந்தி கொண்டோம். உங்கள் மகனை அறுக்க வேண்டாம், இந்த ஆட்டை அறுங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஒரு ஆட்டை அனுப்பி அறுக்கச் செய்தானே, அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த துல்ஹஜ் மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தின் இந்த தியாகத்தை பொருந்தி கொண்டதால்தான் அவர்கள் செய்த செயல்கள் அனைத்தையும் கியாமத் நாள் வரை ஹஜ்ஜுடைய செயல்களாக காரியங்களாக செய்யும்படி உலகத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் இரவும் பகலும் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய நாள், நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய நாள். எனவே நாம் இந்த 10 நாட்களின் நன்மையை இழந்து விடாமல் நோன்பு வைப்பது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் திலாவத்து செய்வது போன்ற நற்காரியங்களில் ஈடுபட்டு நன்மைகளையும் அல்லாஹ்வின் அன்பையும் அடைந்து கொள்வோமாக. அதிகமாக இரவும் பகலும் சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிற திக்ரை அதிகமாக நம்ம ஓதி வர்றது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது என்று சொல்கிறாங்க. அதனால் நம்ம மிகவும் அதிகமாக இந்த திக்ருகளை எல்லாம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி நோன்பு வைக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். முடியாதவர்கள் 9வது பிறை 9லையாவது கண்டிப்பாக நோன்பு வைக்கணும். இந்த நாளுடைய நன்மைகளை இழந்து விடாமல் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.